ஆன்லைன் பிரைசிங்கை ஃபிக்ஸ் பண்றாங்க. நீங்க சம்பாதிக்கிற உங்க உழைப்புல அவன் 20ல இருந்து 25% சாப்பிட்டுட்டு போறான். ஏன் அந்த 20-25% நம்ம அரசாங்கம் சாப்பிடக்கூடாது? அரசாங்கம் சாப்பிட்டாக்கா அரசாங்கம் ஏழை மக்களுக்கு, அனாதை குழந்தைகளுக்கு இல்ல நிறைய நலத்திட்ட உதவிக்கு அந்த பணம் பயன்படும் இல்லையா? ஆனா தனியார் நிறுவனம், ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதுக்கு நீங்க அதிகமா நீங்க உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்துல அவன் எதுக்கு சம்பாதிக்கணும், அவன் எதுக்கு சாப்பிடணும் அப்படின்றத வந்து இங்க ஒரு கேள்வியா நம்ம பார்க்கணும். பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அடிக்கிறான் பாருங்க, எங்கே தனியா பச்சையம்ம நகர், இங்கேருந்து ஒரு இங்கே தான் பிக்கப்பு, ட்ராப் வந்து அம்பத்தூர் ராம்நகர். இதுக்கு எவ்வளோ தருவான் நீங்கள் நினைக்கிறீங்களா? கஸ்டமர்கிட்ட 85 ரூபா வாங்க சொல்லுவான். எனக்கு எவ்வளோ தருவான் தெரியுங்களா? 35 ரூபா. அப்போ அவனுக்கு எவ்வளோ போகுது? 50 ரூபா அவனுக்கு போகுது. இதை யாரும் வன்மையா கண்டிக்கல. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப எடுத்துக்கங்க உதாரணத்துக்கு